அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். மறுமை நாளில் உங்களுடைய தந்தையின் பெயருடன் உங்களுடைய பெயரை இணைத்து நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். எனவே உங்களது பெயர்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத், ஹதீஸ் எண் 20704. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக பெயர்களுடன் தந்தையுடைய பெயர் இணைக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் பெண்களை பொறுத்தவரை திருமணத்திற்கு முன்புள்ள காலங்களில் தந்தையுடைய பெயருடன் தங்களுடைய பெயரை இணைத்து கூறக்கூடியவர்கள் திருமணம் முடிந்த பிறகு தங்களுடைய பெயர்களை தங்களுடைய கணவர்களுடைய பெயர்களோடு இணைத்து கூறக்கூடிய வழக்கத்தை பரவலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நடைமுறை எப்படி மனித சமுதாயத்திற்குள் ஊடுருவியது என்பது தெரியவில்லை. ஆனால் இது தவறான நடைமுறை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். திருமணத்திற்கு முன்பாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு உள்ள காலங்களிலும் சரி, தங்களுடைய பெயர்களோடு தங்களுடைய தந்தையின் பெயர்களைத்தான் இணைக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. இது போன்ற வாசகங்கள் இந்த ஹதீஸில் இல்லையே என்ற கேள்வி கூட எழலாம். மறுமை நாளிலும் நம்முடைய பெயரோடு நம்முடைய தந்தையின் பெயர்தான் இணைக்கப்படும் என்ற வாசகம் காலம் முழுவதும் அதைத்தான் நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உபதேசத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹதீஸின் 2வது பகுதியில் உங்களுடைய பெயர்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்ற வாசகத்தையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பெயரை அழகுபடுத்திக் கொள்ளுதல் என்று சொன்னால் வித்தியாசமான, கேட்பதற்கே சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெயர்களை சூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது பொருள் அல்ல. அழகுபடுத்துதல் என்ற வார்த்தையை ஆன்மீக அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், இணை வைப்பு போன்ற தவறான பொருள் தரக்கூடியதாக நம்முடைய பெயர் இல்லாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். அர்த்தமற்ற, பயன் தரக்கூடிய பொருளை விளக்காத ஒரு வித்தியாசமான பெயராக நம்முடைய பெயர் அமைந்துவிடக் கூடாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பொதுவாக வித்தியாசமான பெயராக இருக்க வேண்டும். யாருடைய வீட்டிலும் குழந்தைகளுக்கு வைக்கப்படாத பெயராக இருக்க வேண்டும் என்பதில் அதிகமான பெற்றோர்கள் அக்கறை கொள்கிறார்கள். அந்த பெயரில் இணை வைப்பை சுட்டிக்காட்டக்கூடிய அர்த்தம் இருக்கிறதா, அல்லது நல்ல மனிதராக உருவாகுவதற்கு வழிவகுக்கக்கூடிய கருத்து செறிவு மிக்க பொருள் தரக்கூடிய பெயராக அது இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்கவில்லை. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த பெயரை அழகுபடுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு